ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாங்க. இன்றைக்கி ஒரு டேஸ்டியான வீடியோ பார்க்கலாம். வரகு சேமியா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதை வச்சு இன்றைக்கி 3 டிஃப்ரெண்ட் டிஷ்ஷு நான் ட்ரை பண்ணேன். அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க. 2 ஸ்வீட்டான ரெசிபி, 1 காரமான ரெசிபி செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றது சொல்லுங்கள். நம்மளோட சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாங்க. நான் ஃபுல் பேக்கெட் சேமியா பாக்கெட் எடுத்துகிட்டு அதை போட்டு லைட்டாக உப்பு சேர்த்தா போதும். அதை ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும்தான் நல்லா ஊறணும். அது ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்னாக்கா ரொம்ப கூழ் மாதிரி ஆகிடும். அது இல்லாமல் நிறையா நம்ம உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்தாலும் அந்த தண்ணியிலே எல்லாமே கரைஞ்சிரும். அதனால் சும்மா லைட்டாக நம்ம சேர்த்தாலே போதும். அந்த தண்ணி ஊறினதுக்கப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு புழிஞ்சு இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வைப்போம்ல இட்லி, அதில் துணியில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து லைட்டாக ஆறுனதும் அதை நல்லா உதிர்த்து விட்டுக்கணும். இது நம்ம வேக வைக்காமையும் பண்ணலாம். ஒரு சில பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் உப்புமா மாதிரியும் லாஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். அதனால நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் விட்டு அதில் தேவையான நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நான் முந்திரி, திராட்சை, வால்நட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா பசங்க சாப்பிடும்போது அதையும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்றதுக்காக அதை கொஞ்சமாக நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பால் காய்ச்சிட்டு அந்த இதில் பால் காஞ்சதுக்கப்புறம் இந்த நட்ஸு எல்லாமே எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா கொதி வந்ததும் இந்த சேமியா நம்ம கொஞ்சம் ஆற வச்சுருக்கோம்ல, அதில் 1 கப் அளவுக்கு நான் ஒரு கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டேன், அது கொஞ்சம் பத்தாதுன்றது மாதிரி தோணுச்சு. அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டேங்க. அதில் எடுத்து அந்த நட்ஸை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சேமியாவும் ஒரு 2 நிமிஷத்துக்கெல்லாமே நான் போட்டேன். ஆல்ரெடி நம்ம வேக வச்சதுனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த பாலில் அந்த சேமியா மிக்ஸ் ஆனாலே போதும். அதுக்கு அடுத்தது நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒயிட் சுகரோ ஏதோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கலாம். மேக்ஸிமம் நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணும்போது நல்லது, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன். அடுத்தது ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, ஏன்னா ஸ்வீட்டு கொஞ்சம் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா லைட்டாக உப்பு போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு 2 இது பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இதில் நான் நாட்டு சர்க்கரை ஃபஸ்ட்டே சேர்க்கலை. ஏன்னா அதில் நம்ம போட்டோன்னா பால் திரிஞ்சிரும். அதனால் பாலை நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா பால் எல்லாமே திரிஞ்சிரும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டேரெக்டாக நீங்கள் பாயில் பண்ணும்போதே அதை நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அடுத்த இதில் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் தேங்காய் துருவலும் அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி அது ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணேன். இது கொஞ்சம் நம்ம அதை பாயசம் மாதிரி குடிக்கிறது இல்லாமல் இந்த மாதிரியும் கொஞ்சம் நம்ம சாப்பிட்டோன்னா இது நல்லாயிருக்கும். அதனால் இது கொஞ்சமாக இது ரெடி பண்ணியாச்சு. இது இந்த மாதிரி நம்ம சேமியா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிச்சடி, உப்புமா அந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்வீட்டுனா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கல்ல, அதுக்காக இந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உப்புமா அதுலேருந்தே பண்ணலான்ட்டு கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு, அடுத்தது கொஞ்சமாக கடலப்பருப்பு அதையும் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வெங்காயமும், பட்டை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச சேமியா இருக்குதுல்லங்க, அதையும் அதில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பாயசமாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தேங்காய் பூ போட்டு நம்ம கொடுக்குறோம்ல, அது எங்கள் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் ஸ்நாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம். அது நல்லாயிருக்கும். இல்லை எங்களுக்கு ஸ்வீட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உப்புமா மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம நார்மல் ரவா சேமியா யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வரகு நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலான்றதுக்காக
நாங்கள் வந்து இது ஒரு வீக்லி 1 டைம் கண்டிப்பாக நான் இதில் வீட்டில் செஞ்சுருவேங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வந்துகிட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம விறகு யூஸ் பண்ணுறதுனால அதனால் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க. சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டில் இதுவும் ஒன்றுங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.